அனைவருக்கும் வணக்கம். கதை ஒன்று பார்க்கலாமா? அதாவது ஒரு பெண்மணி, சிறிய வயதுதான். அந்த பெண்மணிக்கு உடன்பிறப்புகளோ பெற்றோர்களோ யாரும் இல்லை. ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தார். அங்கு சாப்பாடு நிறைய போடுவார்கள். அவர்கள் சாப்பிடுவதே சாப்பிடச் சொல்வார்கள். ஆனால் வேலை பளு இரவும் பகலும் வாட்டி எடுத்தது. வாங்கும் சம்பளத்தை சேமித்து வைத்தாள். அது இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து வந்தாள். இவளே ஒரு பணிப்பெண், இருந்தாலும் அந்த காசை சேமித்து வைத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து வந்தாள். இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட பெண்மணி. பெயரோ அன்புக்கு அரசி. அன்பரசி. பெயர் என்னவென்றால் அன்பரசி. ஒரு நாள் யோசித்தாள், நாம் இப்படி இருந்து கொண்டு காலத்தை கழிப்பதை விட, பயந்து காலத்தை ஓட்டுவதை விட, ஏதாவது ஒரு தொழில் செய்து மற்றவர்களுக்கும் வேலையை கொடுத்து அவர்களுக்கும் சம்பளத்தை கொடுத்து நாம் உயர்வது தான் மேல் என்று நினைத்தாள். என்ன செய்தால், அங்கே இந்த வீட்டிற்கு அருகிலேயே ஒரு இடத்தில், ஒரு சின்ன இடத்தில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதில் வீட்டு சமையல் என்று சமையல் செய்ய ஆரம்பிக்கலாமா என்று நினைத்தாள். நான் வேலையை விட்டு நிற்கிறேன் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு திடீரென்று ஆகிவிட்டது. இப்படி இரவும் பகலும் வேலை பார்ப்பவள் இனி எங்கு கிடைப்பாள் என்று நினைத்தார்கள். உனக்கு என்ன குறை என்று கேட்டார்கள். எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு அதுதான் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால், இந்த மாத சம்பளமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். 2 பெண்மணிகளை, வயதானவர்களை வைத்து கொண்டு அன்பரசி என்ற பெயரில் அன்பரசி உணவகம் என்று பெயர் வைத்து ஆரம்பித்தாள். வருவோர் போவோர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டனர். நின்று கொண்டே கூட்டம் போட்டுக்கொண்டே சாப்பிட்டனர். ஜாலியாக சாப்பிட்டார்கள். ருசியாக, வாய்க்கு ருசியாக. தான் சாப்பிடுவது அளவு தெரியாமல் கூட சில பேர் நிறைய சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். வீட்டிற்கும் வாங்கி செல்வார்கள், நண்பர்களுக்கும் வாங்கி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு ருசியாக இருந்தது, சுத்தமாகவும் இருந்தது. இத்தொழில் மிகவும் சிறப்பாக ஓடியது. என்ன செய்தால், ஒரு ஹோட்டல் வைத்து விட்டாள். அந்த ஹோட்டலில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்தது. எல்லாம் வரிசையில் காத்து கொண்டு இருந்தார்கள். கடைசியில் ஸ்டார் ஹோட்டல் வைக்கும் அளவுக்கு வந்துவிட்டார். இந்த வேலை பார்த்த முதலாளி வீட்டில் உள்ளவர்கள் அங்கு சாப்பிட வந்தார்கள். பரவாயில்லையே, சாப்பாடு இங்கே நன்றாக இருக்கின்றது, எல்லாமே நன்றாக இருக்கின்றது அப்படி என்று பார்க்கும் பொழுது, முன்னாடி வரவேற்பறையில் இந்த பெண்ணின் புகைப்படம் மிக பெரியதாக இருந்தது. பார்த்தவுடன் இவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம வீட்டில் இரவும் பகலும் பாடுபட்டால் இங்கும் அதே போல உழைத்து முன்னேறிவிட்டால் உழைப்பு என்றும் வீணாகாது என்று பேசிக்கொண்டே சென்றார்கள். உழைப்பு உயர்வை தந்துதான் ஆகும். உழைப்பு என்றும் வீணாகாது என்று தெரிகிறதல்லவா? வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.